இன்றைய காலகட்டத்தில் வந்து வரதட்சணை வாங்குறது சரியா தவறா தேவையில்லையா? நான் தவறுன்னு தான் ப்ரோ சொல்லுவேன். ஏன்னா என்னை பொறுத்தளவுக்கு வரதட்சணை வாங்கி ஒரு குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு அவனே வந்து அந்த பையனே வந்து சுயமாக யோசித்து சிந்திச்சு வேலை செஞ்சு அந்த காசு கண்டிப்பாக நிலைக்கும். ஸோ அதான் நான் சொல்லுவேன். தென் ஏன்னா அதுவே ஒரு நம்பிக்கை கொடுக்கும் ப்ரோ. அந்த பொண்ணுக்காக இருந்தாலும் சரி, அந்த பையனுக்காக இருந்தாலும் சரி, பரவாயில்ல. நம்ம இப்போது இன்னொருத்தர்கிட்ட ஒரு காசு வருதுன்னா அது நம்மளை அதோட வேல்யூ தெரியாது. நம்ம சம்பாரிச்சோன்னா நம்மளுக்கு தெரியும், இல்லை கஷ்டப்பட்டு சம்பாரிச்சோம், ஸோ அந்த காசை கரெக்டாக யூஸ் பண்ணணும், கரெக்டாக செலவு பண்ணணும்னு யோசிப்போம். ஸோ அதனாலே அவங்க 2 பேருக்குள்ளே பிரச்சனை வராது. ஓகே, இப்போ நீங்கள் வேண்டான்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ சில பேர் வந்து வரதட்சணை வாங்குறாங்க, எதுக்கு அப்படின்னு கேட்டால் அப்படின்னு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபேமிலி கூட அதாவது ஃபினான்ஷியலாக வந்து அவங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்க வைக்கும். நாளை மினி ஏதாவது நகைகள்லாம் இருந்துச்சு, ஏதாவது பணம் இருந்து அசட்டாக வேணால் சேவ் பண்ணிக்கலாம் ப்ரோ. அசட்டாக இப்போ சேவ் பண்ணிக்கிட்டு அது வேறு எங்கேயுமே வந்து தப்பான வழியாக யூஸ் பண்ணாமல், இப்போது எப்படி சொல்கிறது, மாப்பிள்ளை சைடுனா மாப்பிள்ளை சைடு இருக்கும், பொண்ணு சைடுனா பொண்ணு சைடு, அவங்களோட சைடில் இருந்துச்சு தேவைக்காகனா அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்காக வந்து கார் நீங்கள் வாங்குங்க, அந்த கார் வாங்குங்க, அதெல்லாம் ஆடம்பரம். அத்தியாவசியத்துக்காக வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அது சேவிங்ஸ் தான் ப்ரோ. இப்போது நம்ம என்னதான் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம சம்பாரிச்சது நம்ம குழந்தைக்கு தானே போகணும். ஸோ அந்த மாதிரி சேமிப்புனா ஓகேன்னு சொல்லுவேன். லைக் ஆடம்பரம் வேண்டாம், ஆடம்பரம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறேங்க. ஓகே, இப்போ வந்து வரதட்சணை வந்து பாவப்பட்ட பசங்கள் நல்ல குணம் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் கொடுக்கறது இல்லை. அதாவது பெண்ணும் கொடுக்கறது இல்லை. ஆனால் கொஞ்சம் பணக்காரங்க இல்லைன்னா கொஞ்சம் கவர்மெண்ட் ஜாபு, பேங்க் எம்ப்ளாயி, அந்த மாதிரி கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி வரதட்சணை அதிகமாகவும் கொடுக்குறாங்க, பெண்களும் கொடுக்குறாங்க. நிறைய பசங்க வந்து இன்னும் ஏஜ் ஆகியும் கல்யாணம் ஆகாமலும் இருக்காங்க. இப்படி இருக்கிறவங்கள நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதான் ப்ரோ, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். இப்போது எதிர்பார்க்குறது, இப்போது ஆல்ரெடி ஹையில் இருக்கிறவங்க லோ ஆவாங்க, லோவில் இருக்கிறவங்க ஹைலோ ஆவாங்க. ஸோ இப்போது நம்ம ஒரு வேல்யூவை மதிக்கிறது தான் ப்ரோ. ஏன்னா இப்போ ஒரு பொண்ணை வந்து காசால் மதிக்க முடியாது, இப்போ ஒரு பொண்ணு குணத்தால் மதித்தா நல்லதுன்னு நான் சொல்ல வரேன். ஸோ அதான் நான் சொல்கிறது ஆக்சுவலாக இப்போ அவங்க மேலே தான் நான் தப்புன்னு சொல்லுவேன். அவங்க அந்த வரதட்சணை கிடச்சி தான் அந்த பையனா அது அவங்க மேலே தான் தப்பு. இப்போ வரதட்சணை கொடுத்து தான் அந்த பையனை வந்து இது பண்ணுறதுக்கு டெவலப் பண்ணுவாங்க, அந்த பையனுக்கு கொடுக்கலாம்ல, அந்த பையனை மேரேஜ் பண்ணிக்கலாம்ல, 2 பேர் சேர்ந்து முன்னேறலாம் ப்ரோ. மனசுள்ள ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு இப்போது மேரேஜ்க்கு முன்னாடியே இந்த வரதட்சணை அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தே ஒரு ட்ரபிள் வந்துச்சுன்னா நாளைக்கு அதுவே வந்து லைஃப் லாங் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது இல்லாமல் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.